பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி ஆலாந்துறை பகுதியில் வேட்பாளர் வசந்தராஜன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி ஆலாந்துறை பகுதியில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வசந்தராஜன் மேலும் அங்கிருந்த பொதுமக்களிடம் தனது உரையை துவங்குவதற்கு முன்பு அப்பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படாமல் வழிவிடுமாறு கூறினார். அப்பகுதியில் வேட்பாளர் வசந்தராஜனுக்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர். மேலும் அச்சமயத்தில் ஆம்புலன்ஸ் வருவதை கவனித்த வேட்பாளர் வசந்தராஜன் வாகனத்திலிருந்து இறங்கி ஆம்புலன்ஸிற்கு வழி ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்திய சரித்திரத்தில் மிக முக்கியமான தேர்தல் என்றும் 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அற்புதமான நல்லாட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றும், ஏழை மக்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாய மக்களை மையப்படுத்தி நமது ஆட்சி இருந்திருக்கிறது என்றும், யாருக்கும் எந்த ஒரு தவறு செய்யாத ஆட்சி எனவும், இந்தியாவின் வளர்ச்சி அனைத்து மக்களை உள்ளடக்கிய வளர்ச்சியை 10 ஆண்டு காலமாக காட்டியுள்ளதாகவும், அனைத்து மக்களும் தீர்மானித்துள்ளனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும், ஒரு நிலையான, தன்மையான, அற்புதமான ஆட்சி நமது நாட்டில் வேண்டும் என்ற காரணத்தினால்தான் வாக்கு செலுத்துவதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்று நாம் உறுதி செய்துவிட்டு பின்னர் வாக்கு செலுத்துவதாகவும், 2024 பிரதமர் மோடி அவர்கள்தான் பிரதமர் என்று உறுதி செய்துவிட்டு நாம் வாக்களிக்கிறோம். எனவே பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளரான என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கூறி வசந்தராஜன் வாக்கு சேகரித்தார். அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகள் நெசவு தொழில் பிரச்சனை, விசைத்தறி பிரச்சனை, விவசாயம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக உறுதிமொழி கொடுப்பதாகவும், பிரச்சனையை முழுவதுமாக தீர்த்து வைப்பதாகவும் உறுதியளித்தார். மேலும் பொள்ளாச்சி பாராளுமன்ற பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளின் தண்ணீர் பிரச்சனை முக்கிய பிரச்சனையாக இருப்பதாகவும், அதனை சரி செய்ய ஆனைமலை நல்லாறு திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று பொதுமக்களிடம் உறுதியளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தீவிர பரப்புரையில் சட்டமன்ற பொறுப்பாளர் வ.மு. மாரிமுத்து, மண்டல் தலைவர் ஜோதி, ஆலாந்துறை மண்டல் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கொக்காங்கிற மாதிரி இந்த எடுத்து வந்திருக்கக்கூடிய ஜேசிபி இந்த திமுக காரன் கொள்ளைக்காரனுடைய கட்டிய வீடா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஊபியுடைய யோகி ஆதித்யநாத் மாதிரி பொள்ளாச்சியில் இந்த வசந்தராஜனுடைய ஜேசிபி இந்த திமுக கட்சியுடைய கோட்டைய இடிக்கும், நொறுக்கும், உடைக்கும். ஒரு உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் என்ன செய்துகிட்டு இருக்காரோ, பரம்பரையா கொள்ளையடிச்சு பேர அப்ப மகன் கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல் அமைச்சர் சக்கரபாணியா இருக்கட்டும், ஜெயில இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், எதிர்த்து ஆம்புலன்ஸ் வருது, வண்டி கொஞ்சம் இடம் கொடுங்க, ஆம்புலன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வண்டிக்கு இடம் கொடுத்துருங்க, ஆம்புலன்ஸ் இடம் கொடுத்துருங்க, உடனே கிளியர் பண்ணுங்கம்மா.
தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார். கனிம வள கொள்ளையை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை உங்கள் பகுதியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். அதே போல ஒரு குப்பை கிடங்கு வெள்ளனூர்ல, அதனால 2 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. அதை நீக்கிறதுக்கு 10 வருஷமா போராடிட்டு கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய கல்வியாளர், பண்பாளர், உங்க பக்கத்திலே இருக்கிறவர். நீங்க எப்ப போனாலும் ஒரு எளிமையாக அணுக முடியும். அவர் உங்களுக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பார். அவருக்கு உங்களது பொன்னான வாக்கினை அளித்து திருட்டு திராவிட கூட்டத்தை பூண்டோடு அழித்து ஒழித்து வேறொரு மண்ணோடும் வேறொரு அழித்து ஒழிப்பதற்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். 2 திராவிட கட்சிகளும் ஒன்றுக்கொண்டு கூட்டணி அமைத்துக் கொண்டு உங்களை நான் திட்டுறேன், என்ன நீ திட்டு, ஆனா நம்ம 2 பேரும் திட்ட வேண்டியது பிஜேபி சொல்லி பொழுதனிக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருட்டு திராவிட கட்சிகளை குளிதோண்டி புதைக்க வேண்டிய தேர்தலாக இந்த தேர்தலை இங்கே முன்னெடுக்க வேண்டும். இந்த தேர்தலில் நாம் அடையக்கூடிய வெற்றி 2026 நமது தாரை தலைவன், தங்க தலைவன், எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் நாயகன் அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக உருவாக்க வேண்டிய தேர்தலுக்கு முன்னோட்டமாக இன்று நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். வந்தே பாரதம், வந்தே பாரதம், பாரத் மாதா கி. அடுத்து நமது அன்பு வாக்காளர் பெருமக்களே, இன்று இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் தமிழக அரசியல் இருக்கக்கூடிய 2 பெரும் கட்சிகளுக்கு வைக்கக்கூடிய முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடும். இந்த பகுதியிலே என்னோடு சேர்ந்து எனக்காக வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களும் தொண்டர்களும், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைவர்களும் தொண்டர்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவர்களும் தொண்டர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தொண்டர்கள் உட்பட இந்த பகுதியை சேர்ந்த தீப்ராஜ் அவர்களே, சுகுமார் அவர்களே, பிரேமானந்த் அவர்களே, பவனீதன் அவர்களே, சரவணகுமார் அவர்களே, ஆனந்த்குமார் அவர்களே, கார்த்திக் ராஜா அவர்களே, இந்திய தாய் திருநாட்டின் பிரதமர் யார் என்பதற்கான நடைபெறுகின்ற தேர்தல். ஆனா கொஞ்சம் வழி ரெடி பண்ணி விட்டுக்கோங்க, பஸ் எல்லாம் போகும். அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக நரேந்திர மோடிக்கு வாக்களிக்க வேண்டாமா? ரஷ்யா உக்ரைன்ல போர் நடந்துச்சு, மோடி கூப்பிட்டாரு, 2 பேர் போற நிறுத்துங்கன்னா 2 பேர் போற நிறுத்தினாங்க. 23,000 இந்திய மாணவர்களை தட்டி தூக்கிட்டு வந்தார் தாய் நாட்டுக்கு. அதுதாங்க மோடி. இவங்க சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார் நமது வசந்தராஜன் அவர்கள். பாராளுமன்ற தொகுதி பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறது. அது தொண்டாமுத்தூர் பகுதியில் யானைகள், காட்டுப்பன்றிகள் போன்ற பிரச்சனைகளும், தென்னை விவசாயிகளுடைய பிரச்சனைகளும். சிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா இது வந்து ஆர்எஸ்புரம் செல்வபுரம் பகுதியில் விஸ்வகர்மாவுக்கு ஒரு பார்க் வேண்டும், பூங்கா வேண்டும், விஸ்வகர்மா பூங்கா. இதை தாண்டி பொள்ளாச்சியில் விவசாயிகள் பிரச்சனை, நீராதார பிரச்சனை, காயர் ஃபேக்ட்ரி பிரச்சனை, வெள்ளலூரில் குப்பை கிடங்கு பிரச்சனை, கனிம வள பிரச்சனை, மடத்துக்குளம் உடுமல்பேட்டையில் கரும்பு விவசாயிகளுக்கான பிரச்சனை என்று எண்ணற்ற பிரச்சனையால் சிக்கி தவித்து இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாழ முடியாத அளவுக்கு சிக்கி தவிக்கிறார்கள். கடந்த திமுக எம்பி ஒரு முறை கூட எந்த தொகுதியில், எந்த ஊராட்சி பக்கம் கூட, எந்த பேரூராட்சி பக்கம் கூட வராதவர். ஏராளமான பிரச்சனை திமுக பண்ணும்போது கூட இது எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய எடப்பாடி அதிமுக எதுக்காகவும் போராட்டம் பண்ணலை. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக ஆட்சியில் இருக்கும்போது செய்கின்ற தீமைகளுக்கு போராடாமல் இருக்கிற எடப்பாடி அதிமுகனா இவங்க 2 பேத்துக்குள்ள அன்கோ தான் இருக்குது. திமுக பண்ணும்போது அதிமுக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறாங்க, அதிமுக பண்ணும்போது திமுக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறாங்க. பிஜேபி மட்டும்தான் தொடர்ந்து களத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம். இது மாற்றத்திற்கான தேர்தல். இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. திமுக அதிமுக 2 பேர்த்தோட ஓட்டை ஒட்டுமொத்தமாக சேர்த்துனா அதை விட அதிகமாக பாஜக ஓட்டு இருக்கும். மக்கள் தென்னெழுச்சியாக வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியோட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இங்கிருந்து மோடியின் ஆட்சி பெற்ற ஒரு வேட்பாளர் மோடியிடம் போய் பல நல திட்டங்களை கொண்டு வந்தால் தான் முடியும். அதனால் மக்கள் இந்த தடவை நிச்சயமாக இந்த பகுதியில் பிஜேபி தான் ஜெயிக்கும். நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு என்ன மாதிரி பண்ணுவீங்க? சிறுபான்மை மக்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. இதை வந்து சிறுபான்மை பெரும்பான்மையான மக்கள்னு பிரித்து பார்க்குறது திராவிட ஆட்சியாக இருக்கும். நரேந்திர மோடி ஆட்சியில் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். கொரோனா ஊசி போட்டார், சிறுபான்மை பெரும்பான்மையாக பார்த்து போட்டார். வீடு கட்டுறது கொடுத்தார், சிறுபான்மை பெரும்பான்மையை பார்த்தா கொடுத்தாரு. தண்ணி கொடுக்குறாரு, சிறுபான்மை பெரும்பான்மையக்கா கேஸ் கொடுக்குறாரு. எங்கள் இதில் எல்லாமே ஒன்று தான். சிறுபான்மை பெரும்பான்மையை பிரித்து பார்க்குறதே இல்லை. அவங்களுக்கு தனியால் அதை கொடுக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் என்ன கிடைக்குதோ அது அவங்களுக்கும் கிடைக்கும்.